இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று பொது காலத்தின் 32ஆம் ஞாயிறு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையோடு இணைந்த நாமும் லாத்தரன் பேராலய திருவிழாவை இந்த நாளில் நாம் சிறப்பிக்கின்றோம். கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். எதிர்நோக்கோடும் நம்பிக்கையோடும் வரவேற்போம். இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த புதிய வாரத்தை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் ஆலயத்தை, எருசலேம் ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறார். இறைவேண்டலின் இல்லம் கல்வர் குகை ஆக்காதீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு இடத்துல கிடந்த கருப்பு நிறம் கொண்ட கருங்கல்லும் பளபளவென ஜொலிக்கக்கூடிய பளிங்கு கல்லும் கிடந்தனவாம். எப்போதுமே இந்த பளிங்கு கல் அந்த கருப்பு நிற கருங்கலை பார்த்து ஏளனமாக சிரித்தது, பேசியது. இதோ என்னை பார், நான் பளபளவென்று இருக்கின்றேன், வெண்மையாக இருக்கின்றேன். அங்குமிங்கும் போகக்கூடிய நபர்கள் என்னை புகழ்ந்து பேசிக்கொண்டே போகிறார்கள், வருகிறார்கள். ஆனால் உன்னை பார்த்து ஒரு கேவலமாக ஒரு கருங்கல் என்று அலட்சியப்படுத்தி செல்கிறார்களே, அது உனக்கு புரிகிறதா என்று நக்கலாக இந்த பளிங்குகள் அந்த கருப்பு நிறம் கொண்ட அந்த கருங்கலை பார்த்து பேசியதாம். நாட்கள் கடந்தோடின. ஒரு நாள் ஒரு சிற்பி வந்தார். கருப்பு நிறம் கொண்ட கருங்கலில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை அவர் மட்டும் பார்க்கின்றார். எடுத்து செல்கிறார். ஒரு அருமையான ஒரு சிற்பத்தை வடிவமைக்கின்றார். ஒரு அம்மன் சிலை, ஒரு அருமையான அம்மன் சிலையை அவர் உருவாக்கி கோவிலுக்குள் இருக்கக்கூடிய அந்த கருவூலத்தில் அம்மன் சிலை நிறுவப்படுகிறது. இன்னொரு நபர் வருகிறார். அவர் அந்த பளிங்கு கற்களை வெட்டி உடைத்து அதை படிக்கற்களாக மாற்றுகிறார். மக்கள் இந்த பளிங்கு கல்ல ஏறி செல்கிறார்கள். ஆனால் கருப்பு நிறம் கொண்ட அந்த கருங்கல் அம்மன் சிலையாக உள்ளே இருக்கின்றது. அத்தனை பேரும் அந்த கருங்கலை பார்த்து கையெடுத்து கும்பிடுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டும் கல்தான். ஆனால் ஒரு கல் அங்கு அம்மன் சிலையாக வடிவமைக்கப்படுகிறது. இங்கு பளிங்கு கல்லாக இருந்தாலும் அது படிக்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்று ஆண்டவர் எருசலேம் ஆலயத்தை பார்த்து ஏன் கோபம் கொள்ள வேண்டும்? ஏனென்றால் பிற இன மக்களுக்காகவும் அல்லது தாழ்நிலையில் ஏழை எளியோராக இருந்த மக்கள் அந்த எருசலேம் ஆலயத்தில் வழிபடுவதற்காக ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் பலதரப்பட்ட பாகுபாடுகள் இருந்தன. காலப்போக்கில் எளியோரும் வறியோரும் பிற இன மக்களும் வழிபாட்டுக்கு பயன்படுத்திய அந்த மண்டபத்தில் தான் குருக்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வியாபார நோக்கோடு அதை வியாபாரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். அதில் தான் பண பரிமாற்றம், புறாக்கள் மற்றும் பொருட்களை விற்கக்கூடிய சந்தை வெளியாக மாற்றுகிறார்கள். ஆண்டவர் ஆகையால் தான் கோபம் கொள்கிறார். அவர்கள் வந்து இறைவனை வேண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஆகையால் தான் ஆண்டவர் கோபம் கொள்கிறார். என்னுடைய இல்லத்தை, என்னுடைய ஆலயத்தை ஏன் கல்வர் குகையாக மாற்றுகிறீர்கள், சந்தை வெளியாக மாற்றிவிட்டீர்களே என்பதுதான் அவருடைய கோபமாக இருக்கிறது. இதை இடித்து விடுங்கள், 3 நாள் நான் கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் சவால் இடுகிறார்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நிறைய நேரங்களில் நாம் கல்லால் கட்டப்பட்ட, செங்கலால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை ஒரு ஆலயமாக பார்க்கிறோம். ஆண்டவர் கூறுவதெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் இறைவனால் கட்டப்பட்ட ஆலயம் என்றால் அது மிகையாகாது. அதற்குத்தான் அருமையான ஒரு பாடல், என் இதயம் உன் ஆலயமே, என்னில் குடிகொள்ளவா ஓ தேவா, என்னில் குடிகொள்ளவா. சரணம் தேவா, சரணம் தேவா, சரணம் தேவா, சரணம் தேவா. பிரியமான சகோதர சோலே, என் இதயம் நீர் குடிக்கொள்ளக்கூடிய ஆலயம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருடைய இல்லமும் ஆலயமாக மாற வேண்டும். ஆகையால் நாமும் அன்று ஆலயத்தை சந்தையாக அல்லது பொருள் மாற்றத்திற்கும் வியாபாரத்திற்கும் பயன்படுத்தியது போல நம்முடைய இதயத்தையும் பல விதத்தில் நாம் சந்தையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். கலாச்சார பேரழிவால், ஊடகத்தால் அல்லது பலதரப்பட்ட சமூக ஊடகங்களால் இன்றைய நாளில் நாமும் நம்முடைய இதயத்தை பறிகொடுத்து விட்டோம். அது மாற வேண்டும். சந்தை குகையாக மாற்றாதீர்கள். இன்றைய முதல் வாசகத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்திலிருந்து பொங்கி வரக்கூடிய ஜீவ ஊற்று பாயும் இடமெல்லாம் செழிப்பாகவும் மீன்வளமும் எல்லா அருள்வளமும் கொண்டதாக இருக்கும். கிழக்கு பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய ஆலயம், தெற்கு புறத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த ஜீவ ஊற்று அத்தனையும் இதோ ஆசீர்வாதமிக்க அந்த ஆலயத்திலிருந்து பொங்கி வரும் அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஜீவ ஊற்று வேறு ஒன்றுமில்லை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நற்கருணை மட்டும்தான். அந்த நற்கருணையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர், அந்த நற்கருணையின்படி வாழக்கூடிய நபர், அந்த நற்கருணைக்காக அர்ப்பணத்தோடு வாழக்கூடிய நபர் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் செழித்தோங்குவார். அவர் இன்னும் இன்னும் வளம் பெற்று வாழ்வார் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சோலே, இன்று இந்த அருமையான நாளில் நாமும் ஒவ்வொருவரும் போற்றுதற்குரிய ஒரு ஆலயமாக நம்மை கருத வேண்டும். ஒரு ஆலயத்திற்கு எதற்கு வருகிறோம், ஏன் செல்கிறோம்? அங்கு நிம்மதியும் அமைதியும் ஆறுதலும் தேர்தலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆலயத்திற்குள் சென்று ஜெபிக்கின்றோம், வழிபடுகின்றோம், திருப்பலியில பங்கேற்கின்றோம். பிரியமான சகோதர சோலே, அதே உணர்வு, அதே மனநிலை நம்மோடு தொடர்புல நம்மை சந்திக்கக்கூடிய, நம்மோடு பேசக்கூடிய, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் நம்மிடம் அப்படிப்பட்ட நிம்மதியையும் ஆறுதலையும் தேர்தலையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் பெற வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களாக நம் வாழ்க்கை, நம்முடைய சொல், நம்முடைய செயல் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன கூறுகிறார்? இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள். எத்தனையோ ஆண்டுகள் கட்டி எழுப்பிய அந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் கட்டி எழுப்புவேன். அவருடைய உள்ளத்தை, அவருடைய உயிர்ப்பை ஆண்டவர் கூறுகிறார். பிரியமான சகோதர சொல்லி, நிறைய நேரங்களில் நம்ம ஆலயம் கட்டுவதற்காக, கட்டிடத்திற்காக எத்தனையோ உதவி செய்கிறோம். ஆனால் மனிதனாய் இருக்கக்கூடிய, நடமாடக்கூடிய ஆலயத்திற்கு நாம் உதவி செய்வது இல்லை, மனிதநேயத்தோடு பார்ப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு குட்டி ஆலயம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். சிறப்பான விதத்தில் அந்த இறைவன் வாழக்கூடிய அந்த குட்டி ஆலயத்திற்கு நான் என்ன மதிப்பு கொடுக்கின்றேன் என்றால் அவை அத்தனையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. பிரியமான சகோதர சொல்லி, நிறைய நேரங்களில் பெரிய பெரிய கட்டடங்களை நம்ம கட்டி எழுப்ப முன்வருகிறோம். ஆனால் மக்களை, அதுவும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களை கட்டி எழுப்ப
நிறைய நேரங்களில் நாம் தவறிவிடுகிறோம். இன்று எத்தனையோ ஆலயங்கள் கூட வியாபார நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட ஆலயமாகவே மாறிவிட்டது. எதற்கெடுத்தாலும் பணம், எதற்கெடுத்தாலும் நன்கொடை, எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒன்று. பிரியமான சகோதர சொல்லே, தேவைதான். ஆனால் எந்த அளவிற்கு நாம் மனிதர்களை கட்டி எழுப்புகிறோம், நம்முடைய திருச்சபையை கட்டி எழுப்புகிறோம், நம்முடைய அந்த இறை மக்களை கட்டி எழுப்புகிறோம் என்பது மறக்கக்கூடாது. பிரியமான சகோதர சொல்லே, நீங்களும் நானும் நடமாடும் ஆலயம், மொபைல் சர்ச். இந்த மொபைல் சர்ச் எங்கு சென்றாலும் யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்க வேண்டும், மறு வாழ்வு கொடுக்க வேண்டும், நிம்மதியை கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், நிறைவான நிலையான வாழ்வை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மொபைல் சர்ச்சாக நீங்களும் நானும் வர வேண்டும், வளர வேண்டும். இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, என்னுடைய இதோ இந்த ஆலயம் இறைவேண்டலின் இறைவன் தங்கக்கூடிய ஆலயத்தை கல்வர் குகையாக மாற்றாதீர்கள். ஆலயத்தில் ஏன் இந்த பாகுபாடு, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு, ஏன் இந்த பிரிவினை? எல்லாம் மாறணும். எத்தனையோ ஆலயங்களில் தேவையில்லாம சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனை, ஏற்றத்தாழ்வு, பலதரப்பட்ட நிலை, எல்லா நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற்றோராக வாழ வேண்டும். அப்பா, அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்ட திருச்சபையாய் வாழ வேண்டும். ஒன்றுபட்ட சமத்துவ சகோதரத்துவம் நிறைந்த திருச்சபையாக மாற வேண்டும். இதோ ஆலயத்தில் எல்லாரும் பணியாற்றணும், எல்லாரும் எங்கே வேணாலும் உட்காரணும், எங்கே வேணாலும் ஜெபிக்கணும், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும். அப்படிப்பட்ட சமத்துவ சகோதரத்துவம் நிறைந்த திருச்சபையை உருவாக்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாக இந்த வாரம் முழுவதும் நாங்கள் பயணிக்கக்கூடிய பயணத்தையும், வாழ்வையும், படிப்பையும், தேர்வையும் மற்றும் இன்னும் எத்தனையோ காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க.